ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். இன்றைக்கு வியாச பூர்ணிமா. நம்ம பாரம்பரியத்தில் குருமார்களை வியாசராக கொண்டாடுறது வழக்கம். வியாசர் பற்றி பார்க்கலாம். துவாபர யுகத்தில் ஒரு முறை 12 ஆண்டுகள் தொடர்ந்து மழை இல்லாம நாடெங்கும் பஞ்சம் உண்டாச்சுது. பூமி காஞ்சி போனோம். பசுக்கள், கால்நடைகள் போன்ற ஜீவராசிகள் ரொம்ப துன்பப்படுது. அப்போ ஒரு மூத்த முனிவர், கௌதமா அப்படின்னு பேரு, தன்னுடைய தவ பலத்தால தான் தங்கியிருந்த பிரம்மகிரி மலை, இது மும்பை நாசிக் பக்கம் உள்ளது, அந்த மலை மற்றும் அதோடைய அடிவாரம், அப்புறம் தன்னுடைய ஆசிரமம், அதை சார்ந்த வயல் பகுதியை மட்டும் தன் தவ வலிமையால அந்த கௌதம முனிவர் பசுமையா வச்சிருந்தார். இதனால வடக்க இருந்த முனிவர்கள் கூட்டம் எல்லாம் தங்களுடைய ஆசிரமங்களை எல்லாம் போட்டுட்டு எல்லாரும் வெளியேறி கௌதமர் ஆசிரமத்தில் வந்து தங்குறாங்க. ஆசிரமத்தில் இது வரைக்கும் தனியாக இருந்த கௌதமருக்கு இப்போ முனிவர்களுடைய கூட்டம், சத்சங்கம், இப்படி ஒரு நல்ல ஒரு சூழல் அமைஞ்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. காலப்போக்கில் மழை பெய்யவும் பூமி பசுமை பெற தொடங்குது. இதனால முனிவர்கள் தங்களுடைய பகுதிகளுக்கு போக விரும்பி கௌதமர்கிட்ட அனுமதி கேட்டாங்க. அவரோ, என்ன அவசரம், கொஞ்ச நாள் பொறுங்களேன், நான் சொல்லும்போது போங்க அப்படின்னு தடுத்து வைக்கிறார். முனிவர்களும் நமக்கு அடைக்கலம் தந்தவராச்சே அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல முடியல. ஒரு நாள் இந்த முனிவர்கள் கூட்டம் நீர்நிலையில மொத்தமா குளிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா விநாயகர் வர்றார். அவர் வந்துட்டு இவங்களை பார்த்து, நீங்கெல்லாம் சாதுக்களாச்சே, ஒரே இடத்துல ஏன் எத்தனை பேர், எதுவும் உற்சவம் நடக்குதா அப்படின்னு கேட்குறார். அவங்க பதில் சொல்றதுக்குள்ள திரும்ப கேட்குறார், சத் விஷயங்களை பரப்புறதுக்கு சாதுக்கள் அங்கங்க தெரிந்தபடி இருக்கணும், ஒரே இடத்துல கூடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்ப அந்த முனிவர்கள், எங்களுக்கு போக ஆசைதான், ஆனா கௌதம ரிஷி அனுப்ப மறுக்கிறார். ஆபத்து காலத்துல உதவுனார். இதனால அவர்கிட்ட உதவி பெற்ற எங்களால மறுத்து பேச முடியல. கொஞ்ச காலம் பொறுங்கன்னே சொல்லி தட்டி கழிக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விக்னங்களை போக்கக்கூடிய விநாயகர் அவங்க கிட்ட யோசனை சொல்றார். போலியாக ஒரு மாய பசுவை உண்டு பண்ணுங்க, அது அவருடைய நிலத்துல மேயட்டும், யார் விரட்டினாலும் அந்த பசு போகக்கூடாது. அப்போ கௌதமர் வந்து விரட்டுவார், அப்பவும் அந்த பசு போகக்கூடாது. அப்போ பசுவை வந்து எப்படியும் கொஞ்சம் லேசாவது அடிப்பார். உடனே அது இறந்து கீழே விழுந்துடணும். அப்போ நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கோஹத்தி, அதாவது பசுவை கொன்ற பாவம் நடந்திருக்கு, அந்த இடத்துல நாங்கள் எப்படி தங்க முடியும் அப்படிங்கிற வியாஜம் காரணத்தை கொண்டு வெளியே போயிருங்க, வெளியேறிருங்கன்னு சொன்னார். அதன்படி முனிவர்கள் செய்தாங்க. பசுவை உருவாக்குனாங்க. அது மேயும் போது யார் விரட்டியும் போகலை. அப்போ கௌதமர் வந்து விரட்டுறார், அப்பவும் போகலை. உடனே ஒரு கம்பு எடுத்து அது முதுகலை தட்டுறார். உடனே அந்த பசு சுருண்டு விழுந்துச்சு. கௌதமருக்கு அதிர்ச்சி ஆயிட்டு. அப்போ முனிவர்கள் அதை காரணம் காட்டுறாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, பசு வதம் நடந்த இடத்துல நாங்கள் எப்படி இருக்க முடியும், நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி வெளியேறுறாங்க. பசுவதம் நடக்கும் இடம் தரித்திரம் பிடிச்ச இடம்னு சொல்லுவாங்க. அங்கே சத்சங்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஆன்மீக செய்திகள் அங்கே கலந்து பேச முடியாது யாருக்கிட்டையும். ஒரு நாட்டுடைய செல்வ வளம், ஆன்ம பலம், இதெல்லாம் பசுக்களுடைய நிம்மதியை கொண்டு தான் அமையுது. இதுக்கு பாரதம் ஒரு சிறந்த உதாரணம். அதனால தான் வடமொழி மற்றும் தமிழ் மொழி இலக்கியங்களில் வாழ்த்து துதியில் பசுக்கள் வாழ்க அப்படின்னு ஒரு வரி முதல்ல வந்துடுது. எங்கே பசுக்கள் குப்பையை சாப்பிட்றதோ அங்கே வந்து பஞ்சம், தரித்திரம் இருக்கும். பசுவின் பாலை சாப்பிட்ற ஒவ்வொருத்தரும் தாங்களாகவே தங்கள் பகுதியில் ஒன்றுபட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கோசாலை அமைத்து வயதான பசுக்களை வளர்க்க ஒரு சங்கம் அமைத்து மாதத்தில் ஒரு நாள் வருமானத்தை அதுக்கு ஒதுக்கி சேவை பண்ணணும். ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டா 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 1.5 லட்சம் பேர் பால் குடிக்கிறவன் தான். அவங்க ஒவ்வொருத்தரும் நான் பால் சாப்பிட்ற பசுவுக்கு ஏதாவது செய்வோன்னு ஒரு கையளவு புல் தந்தாலே தரித்திரம் இருக்காது. இப்போ கௌதமர் வருத்தத்தோட சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தார். சிவன்கிட்ட கங்கையை அனுப்பி இறந்த பசுவை உயிர்ப்பிக்கணும், இந்த இடத்த புனிதப்படுத்தணும்னு சொல்லி தவம் இருந்தார். சிவபெருமான் காட்சி தந்தார். அப்போ காட்சி தந்துட்டு கங்கையை அனுப்புறதுக்கும் சம்மதம் கொடுத்தார். இதனால அங்க வந்து திரையம்பக ஈஸ்வரர் ஆலயம்
அந்த ஸ்தலத்துக்கு வந்தது. இது 9 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒண்ணு. சிவபெருமான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்க தங்குறதாக வாக்கும் கொடுத்தார். கங்கை அங்க வர பசு உயிர் பெற்றது. அ அதனால இதுக்கு விருத்த கங்கான்னு பேரு. அதாவது காம் ததாதி இதி கோதம் வாரி யஸ்யஹ சா கோதாவரி. காம் ததாதி இதி கோதம் வாரி யஸ்யஹ சா கோதாவரி. பசுவுக்கு கோவுக்கு உயிர் தந்ததுனால கோதாவரி நதி அப்படின்னு பேராச்சு. தம் கையில இருந்த தர்பையால நதி போகும் பாதைய குத்தி திருப்புறார் கௌதமர். அந்த இடம் குசம்ங்கிற புல்லால திருப்பினதுனால குசாவர்த்தம் அப்படின்னு பேரு. கௌதமரால கொண்டு வரப்பட்ட கங்கைங்கிறதுனால இந்த ஓடும் கங்கைக்கு கௌதமி அப்படிங்கிற பேரும் வந்துச்சு. கோதாவரிக்கு தட்சண கங்காங்கிற பேரும் உண்டு. இதன் கரையில தான் பத்ராச்சலம், பஞ்சவடி இப்படி இருக்கு பேர்லாம். இந்த ஸ்தலங்கள்லாம் உண்டாச்சுது. ராமபிரான் லீலையில உண்டு. சுமார் 650 மைல்கள் ஓடிய பிறகு சில சிற்றார்கள் இதோட சேர்ந்து மொத்தமா கிழக்கு தொடர்ச்சி மலையை நோக்கி போயிட்டு கோதாவரி நதி யோட தூரம் இது. கடைசியில் அது வந்து ராஜமகேந்திரபுரம்னு ஒரு இடம். அங்கே 2 மைல் அகலத்தில் ஓடுது. தவணேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல 2ஆ பிரியுது. கிழக்கு பிரிவு கௌதமின்னு பேர். மேற்கு பிரிவு வசிஷ்ட கோதாவரி அப்படின்னு பேர். கோதாவரி இப்படி 800 மைல்கள் தூரம் ஓடின பிறகு வங்காள விரிகுடா கடலில் போய் 7 பிரிவாக இது அங்கே போய் சேரும். இந்த 7 சங்கமத்திலையும் நீராடுறவங்க சப்த சாகர யாத்திரை முடித்ததாக ஒரு ஐதீகம் வச்சுருக்காங்க. சப்த ரிஷிகள் பேரில் இந்த 7 பிரிவும் இருக்குது. காலப்போக்கில் கௌதமருக்கு முனிவர்கள் செய்த புரளி, அதாவது மாயப்பசு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதனால் அவருக்கு கோபம் வந்தது. இன்று முதல் இந்த பிராமண முனிவர்கள் அனைவருக்கும் புத்தி மங்கட்டும். அவங்க ஓதக்கூடிய வேதம் மறைஞ்சு போகட்டும். அவர்களுடைய புகழ் குறைஞ்சி போகட்டும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். இதனால வேதங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. மதம் இல்லாட்டி மனுஷன் மிருகம்தான். செய்யும் செயல்களை சீர்தூக்கி பார்க்க வாழும் காலத்துல தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் கடவுளை நோக்கி அழைத்து செல்லவும் வேதம் தான் தாய் மாதிரி உதவுது. இது எப்படின்னா, கணவன் மனைவி திருமணமான புதுசுல கணவனுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சி போயிட்டான்னு வச்சுக்கலாம். அவன் ஒரு 4 வருஷம் கழிச்சு வாரான். அப்போ குழந்தையோட இந்த இந்த அம்மா இருப்பா. அப்போ வரும்போது இத்தனை ஆண்டு கழிச்சு வந்திருக்கான்னு சொல்லி சில நண்பர்கள் அவனை பார்க்க வராங்க. வீட்டுல காத்திருக்காங்க. இந்த தந்தையும் கணவன் இவனும் வந்துடுறான். அப்போ அந்த குழந்தை அம்மா கிட்ட அம்மா சமைக்கிற போது அங்கே சேலையை பிடிச்சிக்கிட்டே நிற்குது அந்த குழந்தை. அப்போ அம்மா சொல்கிறா, அப்பா வந்திருக்கிறாரு, எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு, அப்பா மடியில் போய் உட்காரு அப்படின்னு குழந்தைய சொன்னால் அங்கே 5 பேர் இருப்பான், யார் அப்பான்னு தெரியாது. அப்போ தாய் தான் காட்டணும். இதே மாதிரி கடவுள் யாருன்னு காட்டுறது வேதங்கள். அதனால வேதம் நமக்கு தாய். யாருக்கு தாய் சிந்தனை இல்லையோ அது வந்து ஒரு பெரிய அவலம். மறைஞ்சு போன வேதங்களை தொகுத்து தர பிரம்மதேவர் தலைமையில் தேவர்கள், ரிஷிகள் பகவான் விஷ்ணுகிட்ட முறையிட்டாங்க. பகவானும் சம்மதிச்சார். சேதிராஜன் அப்படின்னு ஒரு மன்னன் வேட்டைக்கு போன போது களைப்பு மிகுதியால் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்தான். அப்போ 2 பறவைகள் ஜோடியாக குளவிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். இதனால் அவனுக்கு தன்னுடைய மனைவி ஞாபகம் வந்துச்சு. அதன் காரணமாக அவனுக்கு வீரியம் வெளிப்பட்டது. அதை வீண் பண்ணாமல் வாழ்ந்தவன் அவன். அதனால் அதை ஒரு மூலிகை இலையில மடக்கி ஒரு பறவைகிட்ட கொடுத்து மனைவியிடம் கொடுத்து அனுப்புகிறான். அது கால் இடுக்கில் அதை கொண்டுட்டு பறக்கிற போது ஏதோ மாமிச துண்டு கொண்டு போகுதுன்னு நினச்சி மற்ற பறவைகள் அதை தாக்க இலையில இருந்த அந்த வீரியமானது யமுனை ஆற்றுல விழுது. அதை ஒரு மீன் சாப்பிட்டு கர்ப்பம் தரிக்குது. இந்த மீன் பழைய பிறவியில் கிரிகா அப்படிங்கிற அப்சரஸ் பிரம்மா சாபத்தால் மீனாக பிறந்திருந்தா. மனித குழந்தைகளை பெற்றா. அவளுக்கு இதனால் சாப விமோசனமாச்சு. சில மாதம் கழித்து அந்த மீனை வந்து ஒரு மீனவன், அவன் பேர் உபரிசிரவஸ், அதை பிடிச்சு மனைவிட்ட தாரான். அவள் அதை அறுத்து பார்க்கும்போது உள்ள ஒரு ஆண் பெண் ஒன்று இருந்தது, குழந்தைங்க இருந்துச்சு. அதுகளை அந்த நாட்டு ராஜா சேதிராஜன்ட்ட ஒப்படைக்கிறான் அந்த மீனவன். ஆண் குழந்தைய மன்னன் எடுத்துக்கிட்டான். பெண் குழந்தை மீனவன்ட்டே தரப்பட்டது. அதுதான் பிற்காலத்தில் மீன் வாசனை உள்ள பொண்ணாக இருந்ததுனால மத்ஸ்ய கந்தி, கந்தினா வாசம், மீனவ பெண்ணாக அவள் வளர்ந்தாள்.
தந்தையோட உதவிக்கு மீன் பிடிக்க படகு ஓட்ட போவா அந்த மத்ஸ்யகந்தி. மீன் க மீனோட கர்ப்பத்துல வளர்ந்ததுனால அவளை சுற்றி எப்பவும் மீன் வாடை வரும். யமுனை ஆற்றின் நடுவே ஒரு தீவு மாதிரி ஒரு மணல் திட்டு இருந்தது. கங்கை, யமுனை நதிக்கரைகள்ல இமயத்தின் விதவிதமான கற்களின் துகள்கள் எப்பவும் மின்னியபடி இருக்கும். இத பார்த்த முதிய முனிவர் பராசரர் அந்த மணல் பரப்புல அமர்ந்து தியானிக்க மத்ஸ்யகந்தியோடைய படகுல ஏறினார். பித்ருக்கள் சாபத்தால அவளுக்கு மீனவ ஜென்மம் கிடைச்சிருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவளோட பேச்சு கொடுத்தார். அவள் மேல அவருக்கு ஒரு இச்சை உண்டாச்சுது. பகவானை எண்ணி வேண்டிக்கிட்டார். அப்புறம் பகல இரவாக மாற்றி அவளோட கலந்தார். இதனால மத்ஸ்யகந்தி தாய் ஆகிறா. அவள்கிட்ட இருந்த மீன் வாடையை போக்கி நறுமணம் மிக்கவளாக மாத்தினார். இதனால மத்ஸ்யகந்தி அதற்கப்புறம் பரிமளகந்தி அப்படின்னு ஆனா. பராசரர் மூலமா அவருக்கு பிறந்த குழந்தை தான் வியாசர். வியாசர் பிறந்ததும் அவருக்கு 7 வயசு ஆகுது. அவர் தீவுல பிறந்ததுனால துவைபாயன வியாசர்னு பேர் வந்தது. வேதத்தை தொகுத்ததாலையும் வேத வியாசர். வியாசம்னா தொகுப்புன்னு அர்த்தம். அந்த பேரு. பகவான் கிருஷ்ணர் மாதிரி நிறத்துல இருந்ததுனால கிருஷ்ண துவைபாயன வியாசர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். இறைவன் சாந்தமா இருக்கும்போது விஷ்ணு, கோபமா இருக்கும்போது நரசிம்மர், ஆத்ம நாயகனாக இருக்கும்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், சப்தமா இருக்கும்போது ஓங்காரம், இலக்கியமாக இருக்கும்போது ஸ்ரீமத் பாகவதம். பகவத்கீதையில 7 மற்றும் 10 அத்தியாயங்கள்ல பகவானுடைய விபூதிகள் இருக்கிறது. கிருஷ்ணர் சொல்றார், வியாசர் தவ வாழ்வுக்காக வெளியேறிய போது தாய் தடுக்கிறா. அப்ப அவர் சொல்றார், நீ நினைக்கும் போது எங்க இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி வரம் தந்தார். கூடவே பராசரரும் போறார். பராசரர் அந்த மீனவ தாய மீண்டும் கன்னிப் பெண்ணாக மாத்துறார். பின்னால அந்த மீனவ பெண் தான், அதாவது பரிமளகந்தி, சந்தனு ராஜாவை மணந்து சத்தியவதிங்கிற பேர்ல இருக்கிறா. வியாசர் வேதங்களை தொகுத்தார். ரிக்வேதத்தை பரப்புறதுக்கு பைல முனிவரையும், யஜுர்வேதத்தை பரப்புறதுக்கு வைசம்பயனரையும், சாம வேதத்தை பரப்புறதுக்கு ஜைமினி முனிவர்கிட்டையும், அதர்வ வேதத்தை சுமந்து முனிவர்கிட்டையும் ஒப்படைக்கிறார். அந்த நாள்ல அரசர்களுக்கு துதி பாட ஒரு வம்சத்தவர் உண்டு. அவங்களுக்கெல்லாம் சூதர்கள் அப்படின்னு பேரு. அந்த வம்சத்துல ரோமஹர்ஷனர்னு ஒருத்தர் இருந்தார். இதிகாச புராணங்களை வியாசர் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சார். இவர் தான் பிற்காலத்துல பாகவதம் பேசிய சூத பௌராணிகர். பௌராணிகர்னா புராணம் பேசுறவங்க. அஹ் அதாவது வேதம் மறைஞ்சு போச்சு. பிராமணர்கள் சூனியமாயிட்டாங்க, ஞானம் இழந்து. அதனால பிராமண குலத்துல வராம மீனவ பெண் அந்த இடத்துல வியாசர் தோன்றுதார். இது விஷ்ணுவே அப்படி வர்றார். சாஸ்திரங்களை திரும்ப கொண்டு வர்றார், தொகுத்து தாரார். வியாசர் வேதங்கள் வியாசரால தான் வேதங்கள் கிளைகளாக பிரிக்கப்படுது. அதை முறையாக ஓதுறதுக்கு ஏற்ற குலம், அப்புறம் ஏற்ற கோத்திரம், சூத்திரம், சடங்குகள், விதிமுறைகள் எல்லாத்தையும் வியாசர் தான் தந்தார். ஹரே கிருஷ்ணா.